நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமை வந்து அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடினா என்ன, ஸோ அதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எலிஜிபிள், ஸோ எவ்வளோ வயசு, என்ன மாதிரியான ஜாபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுக்க எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் பற்றி தான் வந்து முழுக்க நான் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும், முதலிருந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தயார் பண்ணின்னு இருக்கீங்களோ, ரெடியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பற்றின ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை முழுக்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் தமிழ்நாடு போலீஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எய்ம் வச்சுருந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த வாட்டி நடந்துச்சு, அதில் வந்து எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஃபெயில் ஆகியிருப்பீங்க. இதை தவிர்த்து ஆர்மிக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆர்மியில் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பீங்க, இல்லை ஃபிசிக்கலில் டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் ஸ்டேட் போலீஸ் அண்டு ஆர்மிக்கு போக முடியாத நிலையில் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஆர்மிக்கு ஈக்குவலான வேலை அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட முழுக்க ஆர்மி, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ், சரிங்களா? இது இப்போ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் போலீஸ்னு நினச்சா நீங்கள் போலீஸும் எடுத்துக்கலாம், இல்லை ஆர்மி நினச்சா ஆர்மியும் எடுத்துக்கலாம். ஸோ டபுள் 2 in 1 ஆப்ஷன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் ஒரு போலீஸாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆர்மி பர்சனாகவும் ஃபீல் பண்ணலாம். இந்த ஜாபுக்கு போனீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஆசையும் வந்து உங்களுக்கு ஒரே டைமில் நிறைவேறக்கூடிய ஒரு ஜாப் தான் வந்து இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம், சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, துணை இராணுவ படை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய வந்து நம்ம நியூஸ்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கூட வந்து இவங்க டியூட்டி பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து துணை இராணுவ படை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது பேசிக் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் தான் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து எடுக்க சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர். ஸோ இவங்க கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்களுடைய கட்டளையின் கீழே தான் வந்து இந்த ஃபோர்ஸ், அதான் நான் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம டிஃபென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஆர்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் கீழே வந்து அதெல்லாம் வந்து வேலை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இதை நான் சொல்கிறேன், இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி, அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் போக போகிறீங்க இல்லையா, இதை வந்து சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கீழே வராங்க, சரிங்களா? இந்த எக்ஸாமுடைய பேர் எப்படி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சரிங்களா? சிஏபிஎஃப்எஸ், சரிங்களா? இது ஒரு டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? என்ஐஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ரைஃபிள்மேன் ஜிடி இன் அசாம் ரைஃபிள் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய எக்ஸாம் வந்து பேரை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 ஃபோர்ஸ் வருது, சரிங்களா? இது வந்து சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த என்ஐஏ அண்டு எஸ்எஸ்எஃப் வந்து செப்பரேட்டு, அப்புறம் இந்த அசாம் ரைஃபிளும் செப்பரேட். ஸோ இதுகள் இந்த 4 ஃபோர்ஸுக்கும் சேர்த்து கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னு சொல்லி இந்த 4 ஃபோர்ஸில் வந்து இருக்கிற கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வந்து இங்கே வந்து ஆள் எடுப்பாங்க. யார் மூலியமாக எடுப்பாங்க? டைரெக்டாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் வந்து எக்ஸாம் வச்சு ஆள் எடுக்க மாட்டாங்க, சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்துட்டு எஸ்எஸ்சி போர்டுக்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேரும் எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்சி. இவங்ககிட்ட வந்து இவங்க 2 பேர்கிட்ட வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க, லீகலாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா இந்த கான்ஸ்டபிள் ஜிடி சென்ட்ரல் ஆர்மட் போலீஸ் ஃபோர்ஸ், என்ஐஏ அண்ட் எஸ்எஸ்எஃப் ரைஃபிள்மேன் ஜிடி அசாம் ரைஃபிளில் வந்து காலியாக இருக்கிற இந்த கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்கான ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணி எக்ஸாமு அண்டு ஃபிசிக்கல் எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணி எக்ஸாமு ஃபிசிக்கல் இதெல்லாம் வந்து முடித்து எங்களுக்கு வந்து திறமையான ஒரு பர்சனை வந்து
கேண்டிடேட்டை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட் ஆகிருக்கு இல்லீகலாக. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்எஸ்சி போர்டு வந்து வருஷத்துக்கு ஒரு இந்த இயர்லியில் வந்து இந்த எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. போனோட 2018 பண்ணாங்க. ஸோ 19-22 இயர்ஸ் பண்ணல, இப்போ வந்து 21 வருது. நெக்ஸ்ட் 2 இயர் கழிச்சு இந்த எக்ஸாம் வரும். ஸோ இவங்ககிட்ட வந்து இவங்க எஸ்எஸ்சி போர்டு தான் வந்து செலெக்ஷன் பண்ணி இந்த மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர் கிட்ட வந்து ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து எந்த ஃபோர்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்காங்களோ அந்த ஃபோர்ஸுக்கு வந்து டிவைட் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. முழு கண்ட்ரோலில் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கிட்ட தான் இருக்குது. ஒன்லி செலெக்ஷன் பண்ணுறதுடைய வேலை மட்டும்தான் எஸ்எஸ்சி போர்டு. சரிங்களா, அது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஒன்லி எக்ஸாம் அண்டு ஃபைனல் செலெக்ஷன், அதாவது இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணுறது 2 வேலையும் வந்து இந்த எஸ்எஸ்சி போர்டு பண்ணுது. இந்த பிட்வீனில் ஃபிசிக்கல் அண்டு பிஎஸ்டி, இந்த மெஷர்மெண்ட்டு ஃபிசிக்கல் அண்டு மெடிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சிஏபிஎஃப் போர்டு வந்து காண்டாக்ட் பண்ணும். இந்த சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது ஐடிபிபி, எஸ்எஸ்பி, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்னு நிறைய ஃபோர்ஸ் இருக்குது, அசாம் ரைஃபிள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோர்ஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸ் பிரித்து மெடிக்கலு, ஃபிசிக்கலு, பிஇடி, ஸோ இதெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணும், அதில் வந்து குவாலிஃபை ஆகிற கேண்டிடேட் வந்து திருப்பி அவங்க வந்து லிஸ்ட்டு வந்து திருப்பி எஸ்எஸ்சி போர்டுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க கரெக்டாக. எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி போர்டு காண்டாக்ட் பண்ணும். எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிருக்கிறவங்க பிஇடி, பிஎஸ்டிக்கு போவாங்க. ஞாபகம் வச்சுங்க, பிஇடி, பிஎஸ்டிக்கு போவாங்க. இந்த பிஇடி, பிஎஸ்டி அப்புறமா வந்து டீட்டெயில் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த 3 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிஏபிஎஃப் போர்டு காண்டாக்ட் பண்ணும். இந்த சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த சிஏபிஎஃப் போர்டு வந்து அப்படின்னாக்கா வேறு எதுவும் கிடையாது, இந்த 5 ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி. ஸோ இந்த 5 ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா டிவைட் பண்ணி ஸ்டேட் வைஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிடி, பிஎஸ்டி, மெடிக்கல் எல்லாம் காண்டாக்ட் பண்ணி அதில் குவாலிஃபை ஆகிருக்கிற கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து திருப்பி எஸ்எஸ்சி போர்டுக்கு அனுப்புவாங்க. எஸ்எஸ்சி போர்டு என்ன பண்ணும், டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கேண்டிடேட் அவைலபிளாக இருக்காங்க பார்த்துட்டு மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மெரிட் லிஸ்ட் யாரெல்லாம் வந்து ஹையஸ்ட் மார்க் இந்த கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷனில் வந்து யாரெல்லாம் வந்து நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி டோட்டலாக வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேருக்கு அனுப்புவாங்க. சரிங்களா, அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்லேருந்து திருப்பி வந்து இந்த சிஏபிஎஃப் போர்டுக்கு வந்து நிறைய அவங்க வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ பேர் வந்து சொல்லிட்டு அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எவ்வளோ கேண்டிடேட் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு திருப்பி வந்து கூப்பிட்டு ட்ரைனிங் எடுத்து அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கு இந்த எக்ஸாம் வந்து இப்படி தான் வந்து நடக்கும். சரிங்களா, போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி. சரிங்களா, இதனுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எடுக்க போகிறது வந்து இப்போ 2021 இந்த மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணல எஸ்எஸ்சி போர்டு. ssc.inல வந்து அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த வருகிற ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளே வந்து இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடும், எவ்வளோ வேகன்சி எந்தெந்த போஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க, டேட் ஆஃப் பர்த், வயசு எவ்வளோ இருக்கணும், ஸோ அதெல்லாம் க்ளீனாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா நம்ம சேனலில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம எடுத்து போடுறோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி நடக்கும், அதனுடைய வேலை என்ன, அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ளீனாக புரியும். சரி, நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டபிள் ஜிடி, அதாவது கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபோர்ஸ் அண்ட் டியூட்டி பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ முதலாவது வந்து நம்ம பார்க்கலாம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து. சரிங்களா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வேலை டியூட்டி, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா கார்டிங் தி இந்தியா பாக் பார்டர் அண்டு இந்தியா பங்களாதேஷ் பார்டர் அண்டு ப்ரிவென்ஷன் டிரான்ஸ் பார்டர் கிரைம்ஸ், unauthorized entry into or exit from the territory of India, prevention of smuggling and any other illegal activities and the border and anti-nexal Maoist operation. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டி. ஸோ இந்த பிஎஸ்எஃப்னுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டரை வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா பங்களாதேஷனுடைய பார்டரை வந்து பாதுகாக்கிறது, எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்தியா பங்களாதேஷ் பார்டரை வந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பார்டரில் வந்து இங்கேருந்து யாராவது வெளியே, அதாவது பங்களாதேஷுக்கு போனாலும் சரி, இல்லை இங்கேருந்து யாராவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து நம்மளுக்கு அதாவது இல்லீகலாக வந்து யாராவது என்ட்ரி ஆகிறாங்க இல்லை இங்கேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்கள தடுத்து நிறுத்துவாங்க.
சப்போஸ் வந்து தீவிரவாத செயலில் வந்து யாராவது ஈடுபட்டானாக்கா இமீடியட்டாக வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க அந்த இது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்மக்லிங், அதாவது இந்த போதைப் பொருட்களை வந்து கடத்துறது, இந்த மாதிரி வேலைகளில் எதனா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதை வந்து தடுக்கிறது, அது மாதிரி யாரும் வந்து ஈடுபடக்கூடாது. ஸோ அதை வந்து தடுக்கிறவுடைய வேலை. இப்போ வந்து கடந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்னுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஆர்மி வந்து எல்லை தாண்டி போய், இப்போ நம்ம பாகிஸ்தான் ஆகட்டும் இல்லை பங்களாதேஷ் ஆகட்டும், எல்லை தாண்டி போய் போரிட்டு ஒரு இடத்த வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னாக்கா, இவங்க இந்த பிஎஸ்எஃப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஆர்மிக்கு. இந்த இடத்துல வந்து இங்கே இருப்பாங்க, இந்த பாகிஸ்தானுடைய ஆர்மி இந்த இடத்துல இங்கே இருக்குது, அவங்களுடைய கேம்பிங் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து இது பேர், மொத்த மேப் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிஎஸ்எஃப் கிட்ட இருக்கும். அவங்க தான் வந்து கைட் பண்ணுவாங்க. ஆர்மி கூடவே சேர்ந்து கைட் பண்ணி ஆர்மி போய் ஃபைட் பண்ணிவிட்டு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி அங்கே ரூல் பண்ணுறது இந்த பிஎஸ்எஃப்னுடைய மெயின் வேலை. ஸோ போர் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் இல்லை இந்தியா பங்களாதேஷ் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்போ நம்ம இந்தியன் ஆர்மி போய் வந்து ஃபைட் பண்ணி கார்கில் அங்கே பிடிச்சப்போ இவங்க வந்து பெரிய அளவில் வந்து பிஎஸ்எஃப் படை தான் வந்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கு வந்து துணையாக இருந்து உதவி பண்ணாங்க. அந்த போர்லேயும் வந்து அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கிட்ட. சரிங்களா? ஸோ இந்த பிஎஸ்எஃப்னுடைய வேலை அது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் தெரியும், இப்போ இந்த நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு வந்து நம்ம பிஎஸ்எஃப் ஃபோர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்த்தாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு கன்று வச்சுன்னு கிட்டத்தட்ட ஆர்மி யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. ஆர்மி பார்த்தீங்கன்னாக்கா துணை ராணுவ படை தான் அவங்க. ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு டிசிப்ளினாக டியூட்டி பண்ணியிருப்பாங்க. இப்போ கடந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சத்தீஸ்கர், ஒரிசா இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து இப்போது இந்த நக்சல் அண்ட் மாவோயிஸ்ட் ஆப்ரேஷன், அதாவது நீங்கள் நக்சல் மாவோயிஸ்ட்லாம் கேட்டிருப்பீங்க, தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நக்சல் மாவோயிஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவங்க வந்து ஆப்ரேஷன் மூலயமா அவங்கள சர்ச் பண்ணி அழிக்கிறது. ஸோ அந்த வேலைக்கும் வந்து இப்போது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் வந்து ஈடுபடுத்தின்னு இருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெயின், அதாவது சிஆர்பிஎஃப். சரிங்களா? இந்த பிஎஸ்எஃப்னு சொல்ல பார்த்தீங்களா, இந்த பிஎஸ்எஃப் வந்து நம்ம வேர்ல்டுலே வந்து நம்பர் 1 பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது நம்ம பிஎஸ்எஃப் தான் மிக நீண்ட தூர எல்லையை வந்து பாதுகாக்கிறது உலகத்திலேயே. பிஎஸ்எஃப் நம்பர் 1. ஆனால் இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்க தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சிஏபிஎஃப்லேயே வந்து அதிகப்படியான மெம்பர்ஸ் படை வீரர்கள் கொண்டது இந்த சிஆர்பிஎஃப். சரிங்களா? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கூட இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கீழே தான் வருது. இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் யூனியன் டெரரிட்டி இன் போலீஸ் ஆப்ரேஷன் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் அண்டு கவுண்டர் இன்சர்ஜென்சி ப்ரொடெக்ஷன் ஆஃப் விஐபி பார்லிமெண்டரி எலெக்ஷன் அண்டு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் ஆன்டி நக்சல் மாவோயிஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ உள்நாட்டு அண்ட் யூனியன் டெரிட்டரியுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது இவங்களுடைய வேலை. சரிங்களா? நம்ம ஸ்டேட் போலீஸ் இருக்காங்களே அவங்க கூட சேர்ந்து சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது. அதாவது நம்ம ஸ்டேட்லேயும் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. நம்ம புதுச்சேரி, நிறைய இந்தியாவில் வந்து நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது, கோவா. ஸோ இங்கெல்லாம் வந்து இவங்களுடைய லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற விஐபி மெயின் விஐபிங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த டியூட்டி இவங்க விஐபி டியூட்டிஸும் பார்க்குறாங்க. அப்புறம் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இதுக்கும் வந்து இவங்க இந்த எலெக்ஷன் டியூட்டியும் வந்து இந்த சிஆர்பிஎஃப் போர்டு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து மெயின் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி நக்சல் மாவோயிஸ்ட் ஆப்ரேஷனில் வந்து மெயின் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர், அதாவது இந்திய உள்துறை அமைச்சகம், இவங்கள தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாவோயிஸ்ட் நக்சல் ஆப்ரேஷனுக்கு வந்து இவங்கள தான் வந்து முழுக்க ஈடுபடுத்தின்னு இருக்காங்க. இதில் இந்த சிஆர்பிஎஃப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மாவோயிஸ்ட் அண்டு நக்சல் அழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டுன்னு இந்த காடுகளில் வந்து பயிற்சி எடுத்துருக்கக்கூடிய கோப்ரா ஃபோர்ஸ் அப்படின்றதும் இதில் வந்து இருக்குது. கோப்ரா கமாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தனி ஃபோர்ஸே வந்து இதில் இருக்குது. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, சத்தீஸ்கரில் வந்து இப்போ மாவோயிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2000 கோப்ரா படை வீரர்கள்லாம் கலந்து கொண்டாங்க, ஸ்டேட்டு அண்டு சிஆர்பிஎஃப் போலீஸ்லாம் சேர்ந்து. அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 படை வீரர்கிட்ட என்ன 18 பேர் இறந்துட்டாங்க, 30க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து சிஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்க.
அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, CISF. சரிங்களா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மூணாவது ஃபோர்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா கார்டிங் சென்சிட்டிவ் கவர்மெண்டல் பில்டிங், த டெல்லி மெட்ரோ அண்ட் ப்ரொவைடிங் ஏர்போர்ட் செக்யூரிட்டி அண்ட் எலெக்ஷன் டியூட்டி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட சென்சிட்டிவ் அதாவது இம்பார்ட்டண்ட் முக்கியத்துவம் வாய்ந்த பில்டிங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி மெட்ரோ இருக்கு இல்லையா, டெல்லியில் வந்து இந்த மெட்ரோக்கு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது செக்யூரிட்டி கொடுக்குறாங்க இவங்க. அண்டு ப்ரொவைடிங் ஏர்போர்ட் செக்யூரிட்டி, அதாவது ஏர்போர்ட்லேயும் வந்து இவங்க டியூட்டி பார்க்குறாங்க. ஏர்போர்ட் அண்டு கவர்மெண்ட் சென்சிட்டிவ் கவர்மெண்ட் பில்டிங்கு, டெல்லி மெட்ரோ. அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இந்தியா அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலைகள் அதுக்கும் வந்து இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அண்டு வந்து எலெக்ஷன் டியூட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து CISF கூட எலெக்ஷன் டியூட்டிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. CISFும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எலெக்ஷன் டியூட்டியும் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சசஸ்திர சீமா பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சசஸ்திர சீமா பல் அப்படின்னாக்கா SSB ஷார்ட் ஃபார்மு. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்டிங் தி இண்டோ நேபாள் அண்டு இண்டோ பூட்டான் பார்டர், அதாவது இந்தோ நேபாள் பார்டர் இருக்கு இல்லையா, இந்தியா நேபாள் பார்டர், அப்புறமா வந்து இந்தியா பூட்டான் பார்டர் அண்டு ப்ரிவென்ஷன் டிரான்ஸ் பார்டர் கிரைம்ஸ், அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி இன்டு தி எக்ஸிட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் அண்ட் அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பார்டர் அண்ட் எலெக்ஷன் டியூட்டி. இவங்களும் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறாங்க. மெயின் வேலை வந்து இந்தியா நேபாளுடைய பார்டர் அந்த இந்தோ பூட்டான். ஸோ இந்தியா பூட்டானுடைய பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் வந்து இவங்க வந்து எல்லை பாதுகாக்கிறாங்க, அந்த எல்லையை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து யாராவது அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வெளியேருந்து யாராவது உள்ளே என்ட்ரி ஆகிறாங்களா, இல்லை இங்கேருந்து யாராவது இலீகலாக என்ட்ரி அந்த சைடு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்மக்லிங், இங்கேருந்து அங்கே ஏதாவது ஸ்மக்லிங் அதாவது நம்ம இந்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் கடத்தல் சம்பவத்தில் யாராவது ஈடுபடுறாங்களா அப்படின்றதும் பார்ப்பாங்க. அதை தடுக்கிறதுடைய வேலை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சசஸ்திர சீமா பல் SSBயுடைய முக்கியமான பங்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்க எலெக்ஷன் டியூட்டிக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் எலெக்ஷன் டியூட்டி பண்ணுறாங்க. சரிங்களா, இது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ITBP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். சரிங்களா, இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்டிங் தி இந்தியா சைனா பார்டர், லடாக் அண்டு அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் அண்டு ப்ரிவென்ஷன் டிரான்ஸ் பார்டர் கிரைம், அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி இன் ஆர் எக்ஸிட் ஃப்ரம் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் அண்டு அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பார்டர் அண்டு எலெக்ஷன் டியூட்டி. இவங்களும் எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறாங்க. மெயின் முக்கியமானது வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பார்டர் இருக்குது, LACன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா சைனா பார்டர், அப்புறம் வந்து லடாக் பார்டர். ஸோ லடாக்கு அண்டு அருணாச்சல் பிரதேசம் வந்து இப்போ சைனாக்காரன் வந்து எங்களுதுன்னு சொல்லியிருக்காங்க, அருணாச்சல் அந்த லடாக்கெல்லாம். அந்த சைனா இந்தியாவுடைய பார்டரை வந்து பாதுகாக்கிறதுனுடைய மெயின் வந்து இந்த ITBPயினுடைய வேலை. அப்புறம் ஸ்மக்லிங், கடத்தல் சம்பவத்தில் வந்து யாராவது ஈடுபடுறாங்களா, அந்த நம்மளுடைய இந்தியன் டெரிட்டரி அதாவது இந்திய எல்லைக்குள் யாராவது ஊடுருவுறாங்களா, இல்லை இங்கேருந்து யாராவது அந்த நாட்டுக்கு சைனாவுக்கு போகிறாங்களா ஊடுருவுறாங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை வந்து தடுக்கிறது. சரிங்களா, ஸோ அதனுடைய மெயின் வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ITBP வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லடாக்லலாம் வந்து பெரிய சண்டை நடந்துச்சு நம்ம இந்தியா சைனாவுக்கு. நிறைய பேருக்கு நம்மளுடைய படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஸோ அவங்க சைனாவுக்கு எதிராக வந்து போராடுறது மெயின் நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த ITBP சோல்ஜர் தான் வந்து நிற்கிறாங்க எல்லையில். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, SSF. இவங்களுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செக்யூரிட்டி ஆஃப் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் பில்டிங் விச் ஆர் லொக்கேட்டட் இன் தி கேபிட்டல் சிட்டி டில்லி. சென்ட்ரல் செக்ரட்டரியேட் பில்டிங் அதாவது நம்ம பார்லிமெண்ட்டு, நாடாளுமன்றம், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுக்குறது வந்து இவங்களுடைய SSFனுடைய வேலை. இது வந்து டெல்லியில் இருக்குது. இவங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா SSF இது மெயின் வந்து டெல்லியில் தான் வேலை இருக்கும் இவங்களுக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது, ஒன்லி டெல்லி. சரிங்களா, இந்த போஸ்ட்டில் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டெல்லியில் வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, NIA அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட் ஃபார்மு நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ NIA இஸ் இந்தியா
counter terrorist task force. The agency is empowered to deal with terror related crime across state without special permission from the state. அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் வந்து யாராவது இந்த கவுண்டர் டெரரிஸ்ட் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது இவங்க வந்து என்னன்னாக்கா இந்த இந்த டெரர்னாக்கா டெரரிஸ்ட் ரிலேட்டடான கேஸை வந்து எடுத்து இவங்க வந்து அதை நடத்தி அதுக்கு உரிய தண்டனையை வந்து இவங்க பெற்று தருவாங்க. அதுதான் வந்து அதை விசாரணை பண்ணுறதுக்கு வந்து இந்த என்ஐஏ தான். சரிங்களா, இதுக்கு வந்து இந்த என்ஐஏ வந்து இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டில் போய் அங்கே ஒரு டெரரிஸ்டில் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பர்மிஷனை வந்து இவங்களுக்கு வாங்காமலேயே அங்கே போய் இவங்களாவே நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தவித தடையும் விதிக்க முடியாது. ஸோ என்ஐஏக்கு அந்த ஒரு பர்மிஷனை வந்து நம்ம உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கு. சரிங்களா, எந்த நேரத்திலும் சந்தேகப்படும் நபர்களை விசாரிக்கக்கூடிய உரிமை இந்த என்ஐஏவுக்கு இருக்குது. அதாவது இந்த டெரரிஸ்ட் சம்பந்தமான கேஸுகளை விசாரிப்பதற்கு இவங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இந்த என்ஐஏ. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்டிங் ஆஃப் இண்டோ மியான்மர் பார்டர், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் நார்த் ஈஸ்ட் அலாங் வித் தி இந்தியன் ஆர்மி. அதாவது இந்தியா மியான்மர் பார்டர் இருக்கு இல்லையா, இந்தியா மியான்மர் பார்டர் அதை வந்து பாதுகாப்பது. சரிங்களா, இந்தியா மியான்மர் பார்டரை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, பார்டரை வந்து பாதுகாப்பது. இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அங்கேருந்து யாராவது அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து உள்ளே என்ட்ரியாக வராங்களா, ஸோ எங்கேருந்து யாராவது போகிறாங்களா, இல்லை கடத்தல் சம்பவத்தில் யாராவது ஈடுபடுறாங்களா எல்லையில், அதை கண்காணிப்பது, அதை தடுப்பது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த நம்ம இந்தியன் ஆர்மி அங்கே வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்து இவங்க வந்து வேலை பண்ணுவாங்க, அந்த வேலைகளில் வந்து ஈடுபடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ஆர்மி யூனிஃபார்ம் எப்படி இருக்குமோ அந்த யூனிஃபார்மை தான் வந்து இவங்க போட்டிருப்பாங்க. சேமும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன் ஆர்மிக்கு இவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு இந்த அசாம் ரைஃபிளுக்கு வந்து இந்தியன் ஆர்மி தான் கட்டளையிடும். ஸோ இந்தியன் ஆர்மி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இவங்க கேட்டு நடப்பாங்க. ஆனால் மொத்தம் வந்து இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாம் வந்து ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஹோம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்குது. அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கிட்ட தான் இருக்குது இவங்களுடைய மொத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ ஆர்டர், அதாவது இவங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி கூட சேர்ந்து தான் வந்து இவங்களுடைய வேலை இருக்கும். அவங்க கூட சேர்ந்து வந்து பாதுகாப்பு வழங்குவது, ஆப்ரேஷனில் இறங்குறது, ஸோ இந்த மாதிரி வேலைலாம் வந்து இந்தியன் ஆர்மி கூட சேர்த்து தான் வந்து இந்த அசாம் ரைஃபிள் ஈடுபடும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் புதுசாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு இப்போ வந்து தயாராகி கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை இந்த எக்ஸாமை பற்றி தெரியாமையே வந்து 2018 வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகிருப்பீங்க எக்ஸாமில், இல்லை ஃபிசிக்கலில் போயிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து ஓரளவுக்கு இதை பற்றி இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களும் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இப்போ வர இருக்கிற எக்ஸாமுக்கும் அவங்களும் வந்து எக்ஸாம் எழுதட்டும். சரிங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த CAPF, அதாவது சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த BSF வருது, CRPF வருது, CASF வருது, SSB வருது, ITBP. ஸோ இந்த 5 ஃபோர்ஸும் வந்து CAPF அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு SSF, NIA, அசாம் ரைஃபிள், இதெல்லாம் தனித்தனி. ஸோ இந்த 8 ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கீழே தான் வருது. ஸோ இந்த 8 ஃபோர்ஸில் இருக்கிற காலி பணியிடங்கள், அதாவது இந்த கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டின்னு சொல்கிற இந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்காக எக்ஸாம் வந்து SSC போர்டு கான்டாக்ட் பண்ணுது. சரிங்களா, இதில் பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது இப்போ உங்களுக்கு இந்த ஃபோர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சிச்சு. சரிங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ
ssc.nic.inன்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா அங்கே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், ஆன்லைன் அப்ளிகேஷன். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நியூ கேண்டிடேட், அதாவது நீங்கள் வந்து இப்போ தான் அப்ளிகேஷன் போட போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் வந்து நார்மல் சிம்பிள் ஸ்டெப் தான் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அதை வச்சு லாகின் பண்ணி இந்த கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ssc.nic.inன்ற வெப்சைட்டில். ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும். அதில் வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேர், உங்கள் தந்தை பேர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அப்புறமா வந்து பர்சனல், அதாவது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உடம்புல வந்து 2 மார்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதில் போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோஸு, சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் வந்து கேட்டிருக்கிறதுல நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா, SC ST கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ OBC ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா 100 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அப்ளிகேஷனுக்கு. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதை போட்ட பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாருடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் யாரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களோ அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் எக்ஸாம் CBEன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் போய் அதை வந்து SSC போர்டு தான் வந்து காண்டாக்ட் பண்ணணும். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், காண்டாக்டட் பைன்னு SSC. ஸோ SSC தான் வந்து உங்களுக்கு CBE எக்ஸாம் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 90 minutesனா இருக்கும். டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அது நெக்ஸ்ட் நான் இதில் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதில் வந்து CBE ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து CBE SSC போர்டு காண்டாக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா PET PST. சரிங்களா? ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து CAPF போர்டு காண்டாக்ட் பண்ணுவோம். அதாவது CAPFனாக்கா உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. BSF, CSF, CRPF, ITBP, SSB, இந்த 5 ஃபோர்ஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்களோட ஸ்டேட்டில் நியரஸ்ட் எந்த ஃபோர்ஸ் அங்கே இருக்கோ அந்த ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்டேட்டில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து CRPF இருக்குது, CRPF இருக்குது சென்னை ஆவடியில். அதுக்கப்புறம் வந்து ITBP இருக்குது மதுரை கிட்ட சிவகங்கையில். இந்த 2 இடத்துல வந்து நம்மளுக்கு சவுத் சைடு வந்து இவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ஃபிசிக்கல் அண்டு PET PST கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த சிவகங்கை அண்டு சென்னை ஆவடியில் தான் நடக்கும், அங்கே ஏதாவது ஒரு காலேஜில். இதில் ஏதாச்சுங்களா நெக்ஸ்ட்டு PET PSTயில் குவாலிஃபை ஆகிறவங்க வந்து மெடிக்கல் கூப்பிடுவாங்க, DME அண்டு DV RME. ஸோ ஸ்டேஜ் 3ல் வந்து DMEனாக்கா டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் பாடியெல்லாம் ஃபுல் தரோவாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணிவிட்டு அதை நான் சொல்கிறேன், மெடிக்கல் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை சொல்கிறேன். ஸோ டீட்டெயில் மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து DV டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இந்த மெடிக்கல் அவர் போய் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பிறகு யாருக்காவது இந்த DMEயில் வந்து ஏதாவது ஃபால்ட் இருந்து அதை வந்து திருப்பி வந்து இந்த எதனா கவர்மெண்ட்டில் திருப்பி வந்து டைம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, அங்கே திருப்பி மறுபடியும் உங்களை செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு RME போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா RME காண்டாக்ட் பண்ணுவாங்க. திருப்பி RMEலாம் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இந்த DME DV RME எல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுறது CAPF போர்டு தான் காண்டாக்ட் பண்ணோம். இதில் குவாலிஃபை ஆகிறவங்களோட லிஸ்ட்டை வந்து SSC போர்டுக்கு அமைச்சிருவாங்க. திருப்பி அவங்க SSC போர்டு என்ன பண்ணோம், அவங்களுடைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மார்க்கு ப்ளஸ் இந்த PET PST இந்த டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்து மெரிட் லிஸ்ட் வந்து இவங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் வந்து இவங்க மெரிட் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு அண்டு ஃபோர்ஸ் அலோகேஷன் யாருக்கு எந்தெந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சிட்டு பேர் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் மினிமம் நீங்கள் வந்து 10th கிளாஸ் வந்து ஃபெயில் ஆயிருந்தால் கூட இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது. கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th கிளாஸ் பாஸு. ஸோ நீங்கள் +2 10th +2 ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? 10th படிச்சவங்க மட்டும்தான் எழுதணும்லாம் கிடையாது. டிகிரி படிச்சுக்கிறவங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 18 to 23 இயர்ஸ் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது இது ஜென்ரல் கேட்டகரியில். ஸோ ஏஜ் லிமிட் 18 to 23 இயர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வர இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த 9th இந்த மே 9 தேதிக்குள்ளே வர நோட்டிஃபிகேஷன், சப்போஸ் அதில் வந்து ஏதாவது தளர்வுகள் அறிவித்தாலும் அறிவிக்கலாம். ஏன்னா 2018 எக்ஸாமே வந்து டிலே ஆகி எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஓவரேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது 2021 தான் வந்து நிறைய பேர் இப்போ ட்ரைனிங்கே போயிருக்காங்க நிறைய கேண்டிடேட்டு. ஸோ அதனால் வந்து இந்த 18 to 23 வந்து 18 to 25 கூட அனௌன்ஸ் பண்ணலாம் எஸ்எஸ்சி போர்டு. ஸோ எஸ்எஸ்சி போர்டு கிட்ட இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கிட்ட தான் வந்து இந்த டிசிஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஏஜ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா 18 to 25 இயர்ஸ் அப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸோ யாரெல்லாம் வந்து இந்த 2018 எக்ஸாம் எழுதி டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க, இல்லை ஏஜ் வந்து யார் அந்த ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரியில் வந்து யாரெல்லாம் வந்து ஓபிசி கிடையாது ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 23 வயசு முடிஞ்சு போனவங்களும் வந்து 25 வயசு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸோ ஜென்ரல் கேட்டகரி பசங்களும் வந்து இந்த எக்ஸாம் வந்து இப்போது எழுதலாம். ஸோ அதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அவங்ககிட்ட தான் டிசிஷன் இருக்குது. மோஸ்ட்லி அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் 18 to 23 இயர்ஸ் தான் என்னுடைய ஏஜ் லிமிட். சரிங்களா? ஸோ ஜென்ரல் பாருங்கள், ஜென்ரல் வந்து 23 இயர்ஸ், அதாவது 18 to 23 இயர்ஸ் அவ்வளோ, அதுக்கப்புறம் எழுத முடியாது. ஸோ ஓபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 23 + 3 இயர்ஸ் 26 வயசு வரலாம், 26 வயசு வரலாம் அவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஸோ 23 + 5 28. ஸோ 28 வயசு வரலும் இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம். சரிங்களா? ஆர்மிக்கு அப்படி கிடையாது. ஸோ ஆர்மிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 18 to 23 இயர்ஸ் தான். 23 இயர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் எக்ஸாமுக்கு இந்த ஆர்மி எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட் நிறைய பேர் ஆர்மிக்கு போக முடியாது, ஏஜ் பார் ஆகிடுச்சுன்னு நினைக்கிற கேண்டிடேட்டு கூட வந்து 28, அதாவது இந்த எஸ்சி எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க 28, ஓபிசியில் இருக்கவங்க 26. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எக்ஸாம். ஸோ எழுதி நீங்கள் ஆர்மிக்கு ஈக்குவலான ஒரு வேலை இது. சரிங்களா? ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் போய் உங்களுடைய ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நல்ல ஒரு சான்ஸ் வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2018 எக்ஸாம் இந்த டிலே ஆனதுனால நிறைய பாப்புலேஷன் ஆகிடுச்சு, நிறைய யூடியூப்லலாம் இந்த வீடியோ வர ஆரம்பிச்சிச்சு எஸ்எஸ்சி ஜிடி பற்றி. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா மாணவர்களுக்கும் வந்து ஒரு தெளிவு வந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த எஸ்எஸ்சி ஜிடியுடைய எக்ஸாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் இது வந்து தெரியாது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து லிமிட் தெரிஞ்சிச்சு. இப்போது சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ 21,700 69,100 வரலும் அண்டர் தி 7th பே கமிஷன். சரிங்களா? 21,700 69,100 வரலும் சேலரி இருக்குது இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 7th பே கமிஷன் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் 8th பே கமிஷன் வரும். 8th பே கமிஷன் வந்தாக்கா இன்னும் வந்து சேலரி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 2022 வந்து 8th பே கமிஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து சேலரி வந்து இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியஸ் பெனிஃபிட் இந்த பேசிக் இது வந்து பேசிக் பே 21,700 பேசிக் பே, 69,100 பேசிக் பே. இதை தவிர்த்து வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னாக்கா வேரியஸ் பெனிஃபிட் அண்டு அலவன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா டெர்னன்ஸ் அலவன்ஸ் டிஏன்னு சொல்லுவாங்க. டெர்னன்ஸ் அலவன்ஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் இருக்குது டிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது ஹெச்ஆர்ஏ, அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். அப்புறம் வந்து கிராஜுவிட்டி இருக்குது. அப்புறம் ஆனுவல் பெய்ட் லீவ் ஏபிஎல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து இந்த பேசிக் பேவை விட்டு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, கேஷ் கொடுப்பாங்க. அதாவது உங்களோட பேமெண்ட்டில் சேர்த்து வரும் இந்த அலவன்ஸ் எல்லாம். சரிங்களா? ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை
ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் போட முடியும், மேனுவலாக போட முடியாது. ஸோ எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா www.ssc.nic.in என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டு. ஸோ எஸ்சி எஸ்டி வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த 100 rupees நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு விலக்கு கொடுக்குறாங்க. இந்த ஃபீஸ் கேன் பி பெய்டு த்ரூ எஸ்பிஐ சலான், SBI net banking or by using Visa, மாஸ்டர் கார்டு ஆர் மேஸ்ட்ரோ கிரெடிட் ஆர் டெபிட் கார்டில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணலாம் அந்த 100 rupees. ஸோ உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்ஸ் டு SC ST scheduled tribe and ex-servicemen eligible for reservation and exempted from the payment of fees. ஸோ இவங்களுக்காக வந்து பேமெண்ட் பண்ண, அதாவது இந்த 100 rupees நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட சொல்லவே வந்து நீங்கள் இந்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பிஎஸ்எஃப்னா என்ன, சிஎஸ்எஃப்னா என்ன, அவங்களுடைய வேலை என்ன, சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அசாம் ரைஃபிள், என்ஐஏ, எஸ்எஸ்எஃப் இதனுடைய வேலை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு இதில் வந்து எந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ, இல்லை எந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்களோ அந்த ஜாபை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட சொல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு ஏனா பிஎஸ்எஃப், பினா சிஎஸ்எஃப், சினா சிஆர்பிஎஃப், டினா எஸ்எஸ்பி, ஈனா ஐடிபிபி, எஃப்னா அசாம் ரைஃபிள், ஜினா என்ஐஏ, ஹெச்னா எஸ்எஸ்எஃப். ஸோ நிறைய பேர் வந்து இந்த 2018 எக்ஸாம் எழுத சொல்லி வந்து இந்த ஃபோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்னாலே தெரியாமல் நிறைய பேர் எஸ்எஸ்பினா என்ன, பிஎஸ்எஃப்னா, சிஎஸ்எஃப்னா என்ன ஜாப்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து ஃபோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பிரகாரமே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்களோ அதே ஃபோர்ஸ் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோர்ஸ்னா இப்படி இதனுடைய வேலை இப்படின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு ஆனால் அதை கொடுக்கலையே, நான் இதை கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்புனாங்க. ஸோ அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் முதல் சாய்ஸாக கொடுங்க. அந்த யாரெல்லாம் வந்து முதல் சாய்ஸாக வந்து கொடுக்குறீங்களோ மெரிட் லிஸ்ட்டில் வந்து அந்த ஃபோர்ஸினுடைய கட் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற மார்க்குக்கும் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபோர்ஸை வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுடைய மார்க் வந்து கம்மியாக இருந்து அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிற ஃபோர்ஸுக்கு வந்து மார்க்கு கட் ஆஃப் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னாக்கா செகண்ட் பார்ப்பாங்க சிஎஸ்எஃப், நெக்ஸ்ட்டு சிஆர்பிஎஃப், அந்த மாதிரி லாஸ்ட் வரலாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 8 போஸ்டினுடைய கட் ஆஃப் மார்க்கை விட நீங்கள் கம்மியாக எடுத்துருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடையாது. சரிங்களா? அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், சிபிஇன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 பார்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பார்ட் ஏல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 25 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு 25 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இதில் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 25 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் சியில் பார்த்தீங்கன்னாக்கா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 25 மார்க்கு, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ன்றதுனால நம்ம இங்கிலீஷ் மட்டும் தான் எடுப்போம். ஸோ அதே நார்த் சைடு பார்த்திங்கன்னா அவங்க ஹிந்தியும் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பார்ட் டியில் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் சம்மந்தமான கொஸ்டின் வந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க, அதுலேருந்து ஒரு 25 மார்க். அந்த 25 கொஸ்டினுக்கு 25 மார்க், ஒரு கொஸ்டின் ஒரு மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 கொஸ்டின் வரும். ஸோ 100 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 100 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்கள் எதனா ஒரு கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக எல்லா கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ 100 கொஸ்டினுக்கு 100 மார்க்ஸ். உங்களுக்கு வந்து 90 மினிட்ஸ் வந்து டைமிங் இருக்கும். அந்த 90 மினிட்ஸில் வந்து இந்த 100 கொஸ்டினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் வரும், உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு கையிலலாம் பேப்பரில் எழுதுகிற மாதிரிலாம் இருக்காது. எக்ஸாம் முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க, கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு நல்லது. The cutoff mark in computer-based examination for eligibility to selection will be as under. ஸோ இந்த 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து மினிமம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 35%. அதாவது 100 மார்க்ஸில் வந்து 35 மார்க் எடுத்தாவே நீங்கள் வந்து குவாலிஃபை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில். எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து 33%, அதாவது 33 மார்க்ஸ். ஸோ 33 மார்க் எடுத்தாவே நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்து உங்களை வந்து குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க அடுத்த பிஇடி பிஹெச்டிக்கு. சரிங்களா? ஸோ மினிமம் 33, அதோட கம்மியாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க. மினிமம் 33 மேலே நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம், ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நார்த் சைடெல்லாம் போட மாட்டாங்க, நம்ம சவுத் சைடு தான் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீஜன் வந்து சவுத் ரீஜனில் வரும். நம்மலாம் சவுத் ரீஜியன். ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி. ஸோ தமிழ்நாடு புதுச்சேரி வந்து நம்ம சவுத் ரீஜனில் வரும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகா, கேரளா அண்டு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதெல்லாம் வந்து சவுத் ரீஜனில் தான் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு புதுச்சேரி கேண்டிடேட் நான் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு வந்து கோடு வந்து ஸ்டேட் கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31, புதுச்சேரியோட ஸ்டேட் கோடு வந்து 27. ஸோ புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரியில் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, புதுச்சேரியில் எதனா ஒரு இடத்துல காலேஜில். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்னையில் இருக்குது, சென்னை, நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து எது உங்களுக்கு நியரஸ்ட்டு, சென்னை நியரஸ்ட்டா இல்லை கோயம்புத்தூர் நியரஸ்ட்டா, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, அதாவது உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு எது கிட்டே இருக்குதுன்னு பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி எது நியரஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்குறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஇடி. ஸோ ரன்னிங். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரன்னிங் இருக்கும். ஸோ ரன்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா கேட்டகரி ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மேல் கேண்டிடேட் நீங்கள் யாராக இருந்தாலும் 5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கும். 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்ஸில் வந்து நீங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 5 கிலோமீட்டர்ஸை வந்து நீங்கள் 24 மினிட்ஸில் வந்து நீங்கள் கடந்து போகணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னாக்கா 1.6 கிலோமீட்டரை வந்து 8. ஸோ 8 மினிட்ஸில் வந்து 8 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட் நீங்கள் இதில் பார்த்துங்க. ஸோ ரன்னிங் இது பார்த்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரன்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு லாங் ஜம்ப்பு, ஹைட் ஜம்ப்பு, ஃபுல்லப்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஒன்லி உங்களுக்கு ரன்னிங் மட்டும் தான் இருக்கும் இந்த பிஇடியில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐடி செஸ்ட் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மேல் கேண்டிடேட், அதாவது ஜென்ரல், ஓபிசி, எஸ்சியில் வந்து மேல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? 170 சென்டிமீட்டர் இருக்கணும் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி மேல் கேண்டிடேட்டுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு எஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ எஸ்டி மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 162.5 சென்டிமீட்டர், கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ஜென்ரல், ஓபிசி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்ட்டு வந்து நார்மலாகவே உங்களுக்கு வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எக்ஸ்பெண்ட் பண்ணாக்கா இப்படி மார்பு வந்து விரிவடைஞ்சிச்சு அப்படின்னாக்கா விரிவடையும் பொழுது 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போது மினிமம் 80, மேக்ஸிமம் 85 இருக்கணும் உங்களுடைய மார்பளவு. லேடிஸுக்கு வந்து லேடிஸுக்கு கிடையாது. லேடிஸுக்கு வந்து இதுலேருந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, விலக்கு அளிக்கிறாங்க. லேடிஸுக்கு வந்து இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எஸ்டி மேல் கேண்டிடேட்டுக்கு மினிமம் 76 இருக்கணும். எக்ஸ்பெண்ட் பண்ணாக்க 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 76 ப்ளஸ் ஒரு 5 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 81 சென்டிமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? மேல் கேண்டிடேட் எஸ்டியில். ஃபீமேலுக்கு வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து பிஎஸ்டியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹைட்டு அண்ட் செஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சிபிஇயில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் ஸ்டேஜ் 1ல் நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க. குவாலிஃபை ஆனாக்கா பிஇடிக்கு போவீங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டி வந்து ஒரே டைமில் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 வந்து உங்களுக்கு டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம், சரியா, டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க, நியர் விஷன், டிஸ்டன்ட் விஷன், கலர் விஷன் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இயர் டெஸ்ட், காது செக் பண்ணுவாங்க. அதில் வந்து வேக்ஸ், அதாவது காதில் வந்து அழுக்கு ஏதாவது இருக்கா, அதில் ஏதாவது அழுக்கு இருக்கக்கூடாது, வேக்ஸ் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸு, தரோவாக உங்களுடைய பாடி முழுக்க ட்ரெஸ்ஸு இல்லாமல் நிற்க வச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் செக் பண்ணுவாங்க. பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. ஓவர் வெயிட்டு, அண்டர் வெயிட்டு செக் பண்ணுவாங்க. மினிமம் வந்து 50 கிலோ இருக்கணும். இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் மினிமம் 50 kgs இருக்கணும். ஸோ 50 kg இருந்தாவே பரவாயில்ல. 50 கிலோ கம்மியாக இருக்காமல் பார்த்துக்குங்க. 50 கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து
60 கேஜிக்கு மேலே இருக்காதீங்க, உங்களுக்கு தான் வந்து ரன்னிங்கெல்லாம் ஓட முடியாது. ஸோ அதை பார்த்துங்க, ஓவர் வெயிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்கா, தோல் வியாதிகள் ஏதாவது இருக்கா செக் பண்ணுவாங்க. ஃப்ளாட் ஃபுட், கிளப் ஃபுட், பிளான்டர் வேட்ஸ். ஸோ கால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த குதிக்கால் இருக்கு இல்லையா கீழே, இதை வந்து இப்படி பள்ளமாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சில பேருக்கு இந்த பள்ளம் இருக்காது, சென்டராக இப்படி பள்ளமாக இருக்கு இல்லையா, அப்படி பள்ளம் இப்படி வந்து இப்படி மேடாக இருக்குது. ஸோ இந்த பள்ளம் இல்லாமல் நிறைய பேருக்கு நேராக இருக்கும் கால், நம்ம குதிப்பாதம்னு சொல்லுவாங்க, கீழ்ப்பாதம். அது மாதிரி இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கிளப் ஃபுட்டு, கால் வந்து கோணையாக இருக்கக்கூடாது. அப்புறம் பிளான்டர் வாட்ஸ், அப்புறம் காலில் வந்து மருவுகள் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாலிடாக்டியல் ஆஃப் ஹேண்ட்ஸு, ஃபீட்டு. ஸோ கோணையாக இருக்கிறது கால், கை, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி நேராக வச்செல்லாம் செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் வந்து வெரிகோஸ் வெயின், அதாவது காலில் வந்து இந்த வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க, இந்த ரத்த நாளங்கள் போகுது இல்லையா, ஸோ அதில் வந்து அடைப்பு இருந்துச்சுன்னா கூட இந்த ஒரு மாதிரி சொல்ல அது மாதிரி அப்படி பாம்பு போகிற மாதிரி இருக்கும் காலில், அப்படியே நிறமெல்லாம் வெளியவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்துங்க. டெஸ்டிகுலர் ஸ்வெல்லிங், டெஸ்டிகுலர் ஸ்வெல்லிங் அப்படின்னாக்கா நம்ம விரப்பாதம் வீக்கம். விரப்பாதம் வந்து ரெண்டு இப்படி கை வச்சு பார்த்தா ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஒன்று கீழே இறங்கி இருக்கக்கூடாது, ஒன்று மேலே இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டும் வந்து சமமாக இருக்கணும். அதாவது ரொம்ப வந்து வீங்க இருக்கக்கூடாது, அதுவும் செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஸ்வெல்லிங்னாக்கா வீக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. யூரின் டெஸ்ட்டு, சுகர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ராக்சர், கை கால் ஏதாவது உடஞ்சிருந்து நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃப்ராக்சரு, ஸோ கை கால் உடஞ்சிருந்துச்சுனாக்கா இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. கை காலில் வந்து ஏதாவது கிட்னி ஆப்ரேஷன், ஃபைல்ஸ் ஆப்ரேஷன், இல்லை ஏதாவது எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் செக் பண்ணுவாங்க, அதை பார்த்துங்க. அப்புறம் டேட்டூ வந்து கூட நீங்கள் பச்சை குத்திருக்கக்கூடாது, குத்திருந்தாலும் சில சைஸ் சொல்கிறாங்க, அதை பார்த்துங்க. மஸ்ட் பி லெஸ் தென் அந்த 1/4 ஆஃப் த பர்டிகுலர் பார்ட்டு, எல்போ ஆர் ஹேண்டு. ஸோ உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், தெரியக்கூடாது, தாட்சி விசிபிள் ஆகக்கூடாது, அதுவும் இந்த சைஸில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஆஃப் த பாடி. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ரே, செஸ்ட்டு பிஏ வியூ பார்ப்பாங்க. நம்ம செஸ்ட்டு பிஏ வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ பார்த்து செக் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுத்து. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணுவாங்க நார்மலாக. ஸோ என்டையர் பின் டு பின் செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஆர்மி மாதிரிலாம் கிடையாது, இது பின் டு பின் செக் பண்ணுவாங்க மெடிக்கலில். சரிங்களா? கையில் ஸ்வெல்லிங் ஆகிறது, கை காலில் ஸ்வெல்லிங் இருந்தால் கூட செக் பண்ணிங்க. வேர்வை தண்ணி வந்துனே இருக்கும் சில பேருக்கு, கை கால் நடுக்கம். ஸோ அதில் நிறைய செக் பண்ணுவாங்க. இதில் மெயின் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் இது தெரிஞ்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, டிவின்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய சர்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் கொண்டு போங்க. மினிமம் வந்து பார்த்திங்கனாக்கா மெட்ரிகுலேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் டு ப்ரூவ் ஏஜ், நேமு அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதாவது நீங்கள் என்ன 10வது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த 10th கிளாஸ் மார்க் ஷீட்டில். அப்புறம் உங்களுடைய ஏஜ் செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுடைய நேம் செக் பண்ணுவாங்க, கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க நேமும் இதில் இருக்கிற நேமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, டிசி தேவை கிடையாது, 10th கிளாஸ் மார்க் ஷீட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஓபிசி இல்லை எஸ்சி எஸ்டி இந்த கேஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு போகணும், ஒரிஜினல். இது எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகணும் டிவிக்கு, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி டொமிகல் சொல்லுவாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் ஒரிஜினல் கொண்டு போகணும். அதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் டாக்குமெண்ட்டில், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் இந்த 10th கிளாஸ் மேலே வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ, ஒருவேளை நீங்கள் ஃபைனல் செலெக்ஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் அங்கே ப்ராசஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலோ இல்லை ஒரு ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் பற்றி ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஜாயினிங் பண்ணுற நேரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ 4 இயர்ஸ், எவ்ரி 4 இயர்ஸுக்கு. ஸோ அப்போது வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து அங்கே யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒன்லி 10th கிளாஸ் மார்க் ஷீட் இருந்தாலும் போதும், நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். இதெல்லாம் புரிஞ்சிச்சா? ஸோ சப்போஸ் இந்த டிஎம்இயில் வந்து யாருக்காவது எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா திருப்பி ஆர்எம்ஐக்கு கூப்பிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்கு இங்கே வந்து இங்கே வரணும்னு சொல்லுவாங்க. அங்கே இன்னொரு வாட்டி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களை திருப்பி செக் பண்ணுவாங்க, ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஆர்எம்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அப்பீல் ஆஃப் கேண்டிடேட் இன் எக்ஸ்பெக்டட் பை சிஏபிஎஃப்
applicate authority is here. Review medical examination will be conducted by CAPF RME board. The decision of the CAPF review medical board will be final. No appeal will be entertained against the finishing of the second medical. இப்போ வந்து இங்கே டிஎம்இல ஃபஸ்ட்டு நடக்கிற டிஎம்இல ஏதாவது ஒன்றில் டிஸ்குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னாக்கா அவங்க ஆர்எம்இக்கு கூப்பிடுவாங்க. ஆர்எம்இல போய் திருப்பி வந்து இந்த CAPF போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த CAPF போர்டு வந்து RME போர்டு வந்து கண்டக்ட் பண்ணும். அதுலேயும் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து எந்த ஒரு அப்பீலும் பண்ண முடியாது. திருப்பி நான் எனக்கு திருப்பி செக் பண்ணணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் அப்படி சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆகிட்ட பிறகு இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஃபோர்ஸ் அலோகேஷன் நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அந்த ஃபோர்ஸ் அலோகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி இவங்க வந்து இதில் இந்த DME PT PST DME RME DV இதிலெல்லாம் வந்து யாரெல்லாம் கரெக்டாக இதுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டை வந்து திருப்பி வந்து SSC போர்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ SSC போர்டு வந்து அதை எடுத்து அவங்களுடைய மார்க் வைஸு மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த ஜாபினுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மினிமம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்மிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் பென்ஷனில் வெளியே வந்துடலாம் ரிசைன் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிடணும். 20 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. மினிமம் சர்வீஸ் 20 இயர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 இயர்ஸ் வரலும் நீங்கள் இதில் ஜாப் பண்ணலாம். ஆர்மி அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 60 வயசு வரலும் வேலை பண்ணலாம். ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் கான்ஸ்டபிளாக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அது நெக்ஸ்ட்டு சீனியர் கான்ஸ்டபிள் 2 கோடு, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் 3 கோடு, அப்புறம் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் 1 ஸ்டாரு, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் 2 ஸ்டாரு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் 3 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ப்ரொமோஷன் ஆனது நடக்கும். இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டட் இன்ஸ்பெக்டர் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமாண்டட், நெக்ஸ்ட்டு கமாண்டட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் ப்ளஸ் உங்களுடைய சர்வீஸ் 3 இயர்ஸ் ப்ளஸ் உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் 1 இயர். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிட்டு மட்டும் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். காண்டாக்ட் பண்ணி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக வந்து நீங்கள் கான்ஸ்டபிள்லேருந்து நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிளாக இந்த சீனியர் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு போகலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து திருப்பி எக்ஸாம் எழுதி நீங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போயினே இருக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்பெக்டர்லேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் கமாண்டருக்கு எழுதலாம். நெக்ஸ்ட்டு கமாண்டன்ட்டுக்கு வந்து எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் இதுக்கு. அப்படி இல்லை நீங்கள் வந்து இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட 10th கிளாஸ் குவாலிஃபிகேஷனை வச்சே வந்து நீங்கள் மினிமம் சர்வீஸ் அதாவது உங்களுடைய சர்வீஸ் வந்து மினிமம் நீங்கள் கான்ஸ்டபிள்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் போகிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 18 வருஷமாவது நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக நீங்கள் வெளியே வரலாம். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணல அப்படின்னாக்கா சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிசைன் பண்ணலாம். அதாவது 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரலாம். வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பென்ஷன் ஆர்மி மாதிரி பென்ஷனும் இருக்குது, சரிங்களா? பென்ஷன் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க, ப்ளஸ் கேன்டீன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த ப்ரொமோஷன் கேன்டீன் ஃபெசிலிட்டி இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம துர்கம் டிவி மீடியா யூடியூப் சேனல் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா வீடியோ லிஸ்ட் ப்ளேலிஸ்ட்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா SSC GDன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதிலே வந்து அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா SSC GD ப்ரொமோஷன் SSC GD ஃபுல் டீட்டெயில் ப்ரொமோஷன் டீட்டெயில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டு துர்கம் டிவி மீடியா டைப் பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோ வந்துடும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரொமோஷன் அப்புறமா பென்ஷன் மெடிக்கல் இதை பற்றி நிறைய நான் வந்து அந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணாக்கா நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.